அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படியும் பார்ப்போம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரைக்குண்டான துலா ராசிக்கு உண்டான பலம். துலா ராசிக்கு அப்படின்னாலே நம்ம தராசு ராசிங்கிற ஞாபகம் வரும். ஆனா ராசியில 7ஆம் இடத்துல சந்திரன் பயணம் மேற்கொள்கிறார். திங்கட்கிழமை காலையில 8ஆம் இடத்துல மறைவு. ஆகவே இந்த காலத்தில் திங்கட்கிழமை காலை 6:45 முதல், அதாவது 6:45 முதல் புதன்கிழமை காலை 9:05 வரை சந்திராஷ்டம காலம். இந்த 2 தினம் சற்று பொறுமையாக இருப்பது சிறந்தது. திங்கள் செவ்வாய் மட்டுமே. புதன்கிழமை காலையில 9 மணி முடிந்து விடுகிறது சந்திராஷ்டமம். ஆகவே சற்று கவனமாக இந்த 2 நாள். இருப்பினும் 7ஆம் திங்கட்கிழமை வரை காலையில வரை, ஞாயிறு திங்கள் காலையில வரை 7ஆம் இடத்துல இருக்கும்போது தன பிராப்தத்தை உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். வெளியூர் செல்லணும், வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலத்துல அப்ளிகேஷன் தயார் செய்து கொள்ளணும். புதன்கிழமைக்கு மேல, புதன்கிழமை 10 மணிக்கு மேல எல்லா இடத்துலயும் நம்ம போய் அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு வரும்போது அயல்நாடு யோகம் உருவாகும். துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சூரிய பகவான் லாபாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே சற்று மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் வெளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது நிறைவேறக்கூடிய தன்மை. தூரதேச பிரச்சனை சொல்லுவோம். தூர தேசத்துல உறவினர்கள் இருக்காங்க, அந்த உறவினர் மூலம் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்குமா, அவர்களால் நம்மளுக்கு ஒரு நன்மை உருவாக்கக்கூடிய தன்மை உருவாக்குமா, அத்தனை இந்த வாரத்துல பேசி முடிவுக்கு வரணும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உறவு மூலமா இருக்கக்கூடிய சுமூகமான உறவு பலப்படுத்திக் கொள்ளணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். புத பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். ராகு அதை விட உங்களுக்கு துணையாக இருப்பார். குருவும் உங்களுக்கு துணை. ஆகவே திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய தன்மை. இந்த காலத்துல நம்ம புத்திரஸ்தானம் இல்லை, 2வது குழந்தை வேணும், அல்லது முதல் குழந்தைய பிறக்கல அப்படின்னா முறையாக வழிபாடு அல்லது முறையான டாக்டரை அணைந்து அவர்கள் மூலமா ஆலோசனை பெற்று குழந்தைக்கு பாக்கியத்துக்கு தயாராகக்கூடிய காலம். ஆகவே இந்த வாரத்துல புத்திரஸ்தானத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆண் வாரிசு கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆகவே ஆண் வாரிசுக்கு கொடுக்கக்கூடிய ஆண் கிரகம் 2ஆம் அதிபதி குடும்பம் தான வாக்கு குடும்ப ஸ்தானாபதி 7ஆம் அதிபதியோட கூடியிருக்கும் போது, அப்போ மனைவி மூலமா இருக்கக்கூடிய சொத்து, மனைவி மூலமா இருக்கக்கூடிய பொன் பொருள் அனைத்தும் நம்மளுக்கு அடையக்கூடிய தன்மை, லாபம் ஈட்டக்கூடிய தன்மை. அவர்கள் ஏதேனும் ஒரு உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, நம்ம மனைவி இல்லை நம்ம கணவர் ரொம்ப நாள வேலை தேடி இருக்குன்னா அவங்க வேலை கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். பிரதிபலன் இல்லாமல் நம்ம வேலை செய்யக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகும். பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. இந்த காலத்துல நல்ல உபகரணம் உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நாடி வரவனுக்கு நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்போக்கு உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆகவே தயால குணம் சொல்லலாம். அந்த தயால குணம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஆகவே இந்த காலத்துல மகாலட்சுமி தேவி சொர்ண பிரார்த்தம் வேண்டி லட்சுமி தேவி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். மகாதேவின் சேத்மி விஷ்ணு மந்திரிச்சு தீமிக்கு தன்னோ லட்சுமி பிரகிதேங்கிற மந்திரம் சொல்லிட்டே வரணும். அல்லது நமஸ்தே மகாமாயே ஸ்ரீ விடேஸ்வர போதிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்தேங்கிறது மகாலட்சுமியுடைய அஷ்டகம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு வரும்போது தன பிராப்தத்தை நம்ம நிறைவாகவே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதுவும் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல அமரும் போது உங்களுக்கு தன பிராப்தத்தை குருவோட சேரும்போது குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் அனைத்தும் கிடைக்கும். அப்ப குரு சந்திர யோகம் கிடைச்சாலும் குரு மங்கள யோகம் கிடைச்சாலும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றியே. ஏன்னா செவ்வாய் 2க்கும் 7ஆம் அதிபதி, சந்திரன் லாபாதிபதி 9ஆம் இடத்துல அமர்வார். இப்போ 9ஆம் இடம் வரும்போது 25ஆம் தேதி காலையில 9ஆம் இடத்துல அமர்கிறார். அதாவது புதன்கிழமை உங்களை தன பிராப்தத்தை கொடுப்பார். அவர் தனம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது.
புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். பழையது களையது புதியது பெறுதல். புதுசா ஒரு வண்டி வாங்கணும், எந்த வண்டி வாங்கலாம், எந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய தன்மை உருவாகும். குல தெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனை இந்த வாரத்துல நீங்க நிறைவேற்றிக் கொள்வதே சிறந்தது. ஏதேனும் பாக்கி இருந்தா அல்லது குலதெய்வ அருகாமை இருந்தா உடனே போய் ஒரு பூஜை செய்து வருவது சிறந்தது. ரொம்ப தூரமா இருக்கு நம்ம குலதெய்வம்னா அதுக்குண்டான தொகை அம்பாலோ ஐயனோ மனதார வேண்டிட்டு ஒரு தொகை அதுக்குன்னு ஒதுக்கி, ஐயா அது இந்த காலத்துல வர முடியும் வந்தா உங்களுக்கு உண்டான காணிக்கை வைக்கணும்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு குலதெய்வம் முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு 101 ரூபாய் முடி காணிக்கை மாதிரி சொல்லுவோம், ஒரு மஞ்சள் துணியில கட்டி ஒரு சந்தன கும்பம்லாம் பொட்டு விட்டு அந்த அம்பாள் பக்கத்துலயோ ஐயன் பக்கத்துலயோ, ஆண் தெய்வம் ஐயன் சொல்லுவோம், பெண் தெய்வம் அம்மன் சொல்லுவது, அது அருகாமையில் வைத்து மனதார குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து வரும்போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை உண்டானாலே போதும். கண்ணை மூடிட்டு குலதெய்வத்தை மனசார, உங்க குலதெய்வ கோயில் எங்கேயோ அது மனசார வேண்டிக்கணும். வேண்டிக்குமா உங்க குலதெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வரமா தோணிச்சா அப்ப தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய யோகம் உண்டாகுதுன்னு அர்த்தம். அதே முடி காணிக்கை வைத்து வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு ஜெயமே 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 அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்கு சுமை நிவர்த்தி ஆகும். பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைங்களால நம்மளுக்கு ஒரு ஆதாயம், நம்மனால ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஆதாயம் உருவாகும். இப்ப நீண்ட காலமாக நம்ம வயதானவர்கள் என்ன செய்யறோம், நம்ம பேரன் பேத்தி இருந்தா அவங்களுக்கு திருமணத்துக்குண்டான பாக்கியம் கிடைக்கும். ஆகவே திருமணத்துக்குண்டான நம்ம பேரன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போது ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை அத்தனை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்க ஒரு இளம் வயதானக இருந்தால் நல்ல படிப்புல கவனம் செலுத்தி உத்தியோகம் தேடிக்கொண்டே இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய யோகம் அனைத்தும் வாரி வழங்கக்கூடிய காலம் இந்த வாரம். ஆகவே சிரமம் நின்று செயலாற்றினாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதனால் மகாலட்சுமி தேவி மனதார வேண்டிட்டு வந்தே தீரணும் அப்படின்னு சொன்னா எந்த தடை இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாங்கிறது மன வைராக்கி நம்ம கொடுத்தோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை நம்பர்.